Very good morning, my dear friends. இன்னைக்கு வெல்னஸ் மெசேஜில் rearing up our children or programming the tender subconscious mind of our children. எதெல்லாம் நாம with so much of emotion சொல்றோமோ அவ்வளவு சீக்கிரமாக வேகமாக அழுத்தமாக அவர்களுடைய ஆழ் மனதில் அவைகள் பதியும். ஆழ் மனதில் அப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் எவர். கடைசி வரைக்கும் ஈவன் 90 இயர்ஸ்ல கூட அது இருக்கும். டில் தட் டெத். ஆழ் மனதுடைய சக்தி அவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் சின்ன வயசுல நாம எமோஷனல் ஆன்ஸ்லாட் இருந்ததுன்னா, ஒரு நைட்மேரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதை நினைச்சு பார்த்தாலே நமக்கு நடுங்குறது. ஆனா நிறைய பேரண்ட்ஸுக்கு நாம அந்த குழந்தைகளை எப்படி மோல்டு பண்றோம் சப்கான்சியஸ் லெவல்ல தெரியவே இல்லை. இட் இஸ் அப் டு யூ டு பிரேக் ஜெனரேஷனல் ட்ராமா. ட்ராமானா நைட்மேரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு turbulence at the subconscious level. It will have its own telling effect during the remainder of the life of the child. உன்னால முடியாது முடியாது, கீழே வை, அப்படி பண்ணாத, செய்யாத, இப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன ஃபெயிலியர், எனக்கு தெரியட்டா உன்னால முடியாதுடா, யூ ஆர் குட் ஃபார் நத்திங் ஃபெலோ, கழுத மேய்க்க போலாம், உன்னை பெற்றதுக்கு ஒரு நாயை வளர்த்துருக்கலாம் வீட்டில், இப்படிலாம் பேசுறாங்க. அந்த குழந்தை மனசுல அது எப்படி போய் முழிக்கிறது பாரு. ஏதாவது கேர் பண்றியா நீ? ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவர் இப்படிதான் சொல்லுவாரு. ஒரு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் அதுல இல்லை. ஸோ இங்க பாருங்க, யூ ஆர் ஸ்டூபிட், யூ ஆர் குட் ஃபார் nothing, you are a bullshit, you are not good enough. இப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, தந்தை மகன்கிட்ட சொல்றார், மகன் அவருடைய மகனோ மகள்கிட்டயோ சொல்றாங்க, அது அப்படியே ஜெனரேஷனா வருது. ஏன்னா நான் நிறைய இடத்துல பேரண்டிங்க்கு ப்ரோக்ராம் நடத்தும் போது சொல்லுவேன், நீங்க ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே சொல்லாதீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அது பக்கத்து வீட்டில் அந்த குழந்தைங்க வந்து பல் தேய்க்க வெளியே வந்தது. டேய் நாக்க வழி மூக்க கிளீன் பண்ணு அப்படின்னு அவன் அப்பா சொல்றாரு அந்த குழந்தைகிட்ட. என்ன நாக்க வழி மூக்க கிளீன் பண்ணு தினமும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவர் பல் தேய்க்க வந்தாரு. அவருடைய அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் எங்க டே நாக்க வழிடா மூக்க கிளீன் பண்றா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பரம்பரையா அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு. இதுதான் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தது, இந்த காலத்துல வேற மாதிரி இருக்கு. இப்ப சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்லாம் நாம சொல்லும்படியாவே இல்லை. அன்னைக்கு என்னுடைய பேரன் எதாச்சும் அந்த பக்கம் வர்றவன் அப்படி தலையை சொரிஞ்சிட்டு அவரு என்னுடைய சன்னின்லா ஏதோ பார்த்துட்டே இருக்காரு. வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கிறான். கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளேயாவன் இதை செக் பண்ணி அதை செக் பண்ணி அதை செக் பண்ணி அதை செக் ஒரு 5 செக் பண்ணியான்னு கேட்கறான். ஏய் என்ன யோசிக்க விடுறா, எவ்வளவு ஃபாஸ்டா அவன் திங்க் பண்றான் பாருங்க. இன்னைக்கு குழந்தைகள் அப்படி இருக்கு. ஆனால் நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை என்னுடைய குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன். பட் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் என்னெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லி கொடுத்துட்டு வந்ததோ அதை தன் குழந்தைகளுக்கு அவன் சொல்லல. 3வது தலைமுறைக்கு என்ன சொல்றான், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு தான் சொல்றான். பட் இதுல தவறாக ஒன்று செய்யும் பொழுது எஸ் யூ ஆர் டூயிங் குட் ஜாப் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லணும், வாவ் ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ், எவ்வளவு அழகா இந்த பிரஷ் எவ்வளவு அழகா பிடிக்கிறப்பா, எவ்வளவு அழகா நீ வந்து எல்லாத்தையும் எழுதுறப்பா எல்லாம் சொல்லிட்டு எட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் ஆயிடும். யூ காட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். என்னைக்குமே நம்மளுடைய
அந்த மூளை பர்ஃபெக்டா இருக்கும். ஆனால் இந்த மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மூளை வந்து ஹார்ட்வேர், இந்த மைண்ட் சாஃப்ட்வேர். இந்த மைண்ட் ராங்கா ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவும் நெகட்டிவா சொன்னீங்கன்னா அது ரியாக்ட் பண்ணாது, ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஆப்ரேட் பண்ணாது மூளைய. ஒண்ணுமே வேண்டாம். யாராவது உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்க, நீங்க போய் கொஞ்சம் எழுந்திருப்பா, இங்க உட்காராத அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏன் உட்காரக்கூடாது, எதுக்கு எழுந்துக்கணும்லாம் கேட்பான். கொஞ்சம் இந்த பக்கம் உட்காரு தம்பி, எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே அடுத்த சீட்ல போய் உட்காருங்க. அப்புறம் கேள்வி கேட்பான். they obey and then ask, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்பான். டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிகாஸ் மைண்ட் நெவர் process negative comments. Yes, all the best.